அண்ணா நகரில் சண்டே இயர்லி மார்னிங் நீங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா எந்த கடையுமே இல்லை. பட் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப் ப்ளஸ் ஒரு ப்ரீமியமான ஷாப் தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போன கடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்பாட்ன்ற இந்த கடை. இவங்க வந்து மினி டிஃபன் ஜஸ்ட் 55 ருபீஸ்க்கு கொடுத்துட்டு வராங்க. இந்த மினி டிஃபன் என்னென்ன இன்க்ளூடட் கேட்டிங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல், மெதுவடை அண்ட் கேசரி, ஃபில்டர் காஃபி இன்க்ளூடட் நினைக்கிறேன். பட் நான் வாங்க மறந்துட்டேன். பட் கொடுத்த காசுக்கு இது ஒர்த்தா ப்ரோ? ப்ரீமியமாக இருந்ததா? குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாம் தரமாக இருந்தான்னு கேட்டிங்கன்னா செம்ம ஒர்த்துனே சொல்லுவேன். 55 ருபீஸ்க்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சுட நீட்டான குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே தரமாக இருந்தது. நீங்கள் கொடுத்த காசுக்கு திருப்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுன்ற ஃபீலிங் கண்டிப்பாக இந்த கடையில் கொடுக்கும். ஸோ நீங்கள் மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். ஸோ அடுத்த நாங்கள் போன அந்த கடை பார்த்தீங்கன்னா டிஃபன் சாஸ்திரான்ற கடை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் எல்லாமே நீட்டாக இருந்தது. உள்ளே போனோடனே உங்களுக்கு அரோமா, அந்த கீயோட அரோமா கண்டிப்பாக வரும். நீங்கள் டைனிங் ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் நின்று தான் சாப்பிட்ணும். ஸோ நாங்கள் உங்ககிட்ட என்னென்ன ட்ரை பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான கீ காரப்பொடி தட்டு இட்லி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85 ருபீஸ். இது ஒரு 60 இல்லை 55 to 60 ப்ரைஸ் வச்சுருந்தாங்கன்னா தரமாகவே இருக்கும். அண்ட் பிகாஸ் ஒரு தட்டு இட்லி தான், அதுக்கு 85 எனக்கு கொஞ்சம் ஹையாக தெரிஞ்சது. பட் டேஸ்ட் கேட்டிங்கன்னா மேலே அந்த பொடியோட கீ சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் வந்தது பாருங்கள், செம்ம ஒர்த்துன்னே சொல்லுவேன். அடுத்து அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான கீ காரப்பொடி மசால் தோசை. இதோட ப்ரைஸ் 110 ருபீஸ். இதுவுமே 90 ருபீஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் ஒரு நார்மல் சைஸ் தோசை தான். அண்ட் குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் கேட்டிங்கன்னா உண்மையிலே தரம்னே சொல்லுவேன். பட் இதோட ப்ரைஸ் மட்டும் ரெண்டோட தட்டு இட்லியுமே சரி தோசையும் சரி ப்ரைஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஹையாக இருந்தது. பட் டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் குவாலிட்டியும் தரமாக இருந்தது. ஸோ நீங்கள் கொஞ்சம் குவாலிட்டியாக ப்ரீமியமாக ஏர்லி மார்னிங் நீங்கள் அண்ணா நகரில் சண்டே சாப்பிடணும்னு வச்சிங்கன்னா டிஃபன் சாஸாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை பட்ஜெட்டாக இருந்தால் போதும்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் ஸ்பாட்டே ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், இதே மாதிரி எக்ஸாக்ட் வீடியோட அடுத்து சந்திக்கிறேன். பாய்.